லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யாரு? அப்பா கௌதம் வந்திருக்கான், உன்கிட்ட பேசணுமா? நீ போ. சரிப்பா, நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சரிடா சரிடா சரிடா. டேய் நல்லா படிடா. போற வர இடத்துல பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஜாக்கிரதைடா, ஜாக்கிரதை. சரிப்பா. என்னவா அவனுக்கு? என்கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? தெரியல, உன்னை கூட்டிட்டு வர சொன்னா. எனக்கும் வருக்கும் கல்யாணம் நடக்க போதேங்கிற பொறாமையில நீ வருவ பத்தி ஏதோ தப்பு தப்பா சொன்னல. காலையில இருந்து இப்ப வரைக்கும் வரு கூட தான் பீச்சு, பார்க்கு, மாலுன்னு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சும்மா இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா அவ கூட தான் இருந்தேன். அவ காஸ்டியூமும் சரி, அவ பழகிற விதமும் சரி, பா பா என்ன ஒரு அடக்கம் ஒடுக்கும் பண்பு. ஓ, அவளோட ஐடியாலஜியும் என்னோட ஐடியாலஜியும் பயங்கரமா ஒத்து போகுது. தேவையில்லாம நீ ஏதாவது சொல்லி என்னை குழப்ப நினைக்காத. எனக்கும் ஒருக்கும் ஃபிக்ஸ் ஆனது தான். உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன் கூட பேசினது பழகினதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு எப்பவும் மறந்துட்டேன். திரும்ப புதுப்பிக்கலான்னு கனவுல கூட நினைக்காத. பாய். ஹலோ ஹலோ, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சார், முதல்ல நீங்க யாரு? எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க யாரை கரெக்ட் பண்ணா எனக்கு என்ன? நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து இவ என்னோட ஃபியான்சே, இவ அடக்கமானவ, அவ ஒடுக்கமானவ, அவ இப்படி இவ அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அந்த பொண்ணு மேல நம்பிக்கை இருக்குல்ல, கிளம்புங்க. மத்ததெல்லாம் உங்களுக்கே போக போக தெரியும். எரிதா? அப்படிதான் எரியும். ஏன்னா வருவ பத்தி தப்பா சொல்லிட்டோம். அதை கேட்டுட்டு இவன் கல்யாணத்தை நிறுத்துவான்னு பார்த்தா அவ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லவனு சர்டிபிகேட் கொடுக்குறான். ஐயோ, உன்னோட வித்தையெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு பதறிட்டு ரொம்ப நல்ல மாதிரி பேசி நடிக்கிறியா? எனக்கு தெரியும் என் வருவ பத்தி. ஜம். அவ ஜெம் இல்ல, கம்மு. போய் அந்த பார்ல போய் பாருங்க, யார் கூட கம்மு மாதிரி ஓட்டிட்டு இருக்கான்னு. அப்ப தெரியும் அவ யாரு, நான் யாருன்னு.
ஐம் கோயிங் டு ஸ்மோக். இல்ல வரியா? எனக்கு வேணாம். ஹே வரு, யா. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. வரோட ஃபியான்சி கௌதம் தான். ஏய் வரு, கௌதம் இங்க வந்திருக்காண்டி. ஹே கௌதமா? ஆமா, யாரையோ தேடிட்டு இருக்கான். ஐ திங்க் அவன் உன்னதான் தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஹே கௌதம் தாண்டி கால் பண்றோம். பேசு பேசு பேசு. ஹாய் கௌதம். வரு, எங்க இருக்க? சொல்லுங்க கௌதம். என்ன கௌதம்? கேக்குதா? எனக்கு சத்தம் கேட்கல. ரொம்ப சவுண்டா இருக்கு. பின்னாடி சாங்ஸ் தான் கேக்குது. உங்க வாய்ஸ் கேட்கல. ஃபங்க்ஷன்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க பேசுறது கேட்கல கௌதம். ஹலோ ஹலோ. இவனும் ஒருவேளை நம்மள மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு வரானோ? வரு, ஒரு நிமிஷம் இரு, நான் வெளியே வந்து பேசுறேன். சரியா? இப்ப கேக்குதா? ஹலோ ஹலோ. வரு வரு, இப்ப கேக்குதா? சொல்லுங்க கௌதம். கேக்குது. இல்ல வரு, எங்க இருக்க? நான் வீட்ல இருக்கேன் கௌதம். இல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே பப்புக்கு வந்தேன். கௌதம் என்ன சொன்ன? பப்பா? நீ ட்ரிங்க் பண்ணுவியா கௌதம்? இல்ல 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 இல்ல, நான் டீ டோட்டலர் தான். சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியா. ஓகே ஓகே ஓகே. பயந்துட்டேன் கௌதம். சொல்லுங்க கௌதம், எதுக்கு கால் பண்ணீங்க? இங்க ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், அதான் கால் பண்ணேன். அப்படியா? என்ன மாதிரியா? நான் வீட்ல இருக்கேன் கௌதம். எனக்கு பப்புக்கு போற பழக்கம்லாம் கிடையாது கௌதம். இல்ல, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இப்ப கூட வீட்டுக்கு வாங்கல. இல்ல 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 இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நான் வேணா வீடியோ கால்ல வரவா? ஐயோ வரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது பாரு, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். பாய் வரு. பாய் கௌதம். ஹலோ வரு, கௌதம் இங்க இருந்து கிளம்பிட்டான். ஹே, அவன் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போனாங்களா இல்ல கௌதம் மட்டும் போனானா? அவன் மட்டும்தான் போறான். சரி சரி, நீ உள்ள வா. ஓகே வரேன். ம்.
Hey, come. யா. அவன்கிட்ட யாரோ என்ன பத்தி போட்டு கொடுத்திருக்காங்க. இல்லனா பர்பஸா இந்த பாருக்கு, அதுவும் நான் ரெகுலரா வர பாருக்கு ஏன் வரணும்? கேட்டா ஃப்ரெண்டோட வந்தேன்னா, ஆனா தனியா தான் வந்திருக்கான். இதுல ஏதோ தப்பு இருக்கு. யாரு 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 யார் சொல்லிருப்பா? நீயா? ஏய், நான் ஏன்டி சொல்ல போறேன்? ஆமா, நீ உன் ரூம்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்தியா? ஆமா, சொல்லிட்டு தான் வந்தேன். ஏய், அவங்க ஏன் கௌதம் கிட்ட சொல்ல போறாங்க? அவங்களுக்கும் கௌதம்க்கு என்னடி கனெக்ஷன்? இல்ல ஸ்னேகா, உன் ரூம்மேட்ஸ்ல ஒரு பொண்ணு கௌதம் அன்னைக்கு பார்த்த பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு. அப்படியா? வா இப்பவே போய் விசாரிப்போம். ம், போலாம். திருடனின் அப்பா போலீஸ், நீதிபதியின் மகன் திருடன். யார் அந்த நீதிபதி? திருடனின் அம்மா நீதிபதி. ஹே, நீ போற போக்குல இப்பயே ஐஏஎஸ் ஆயிடுவ போலயே. எப்படி? இவன் எதுக்கு இன்னமும் உனக்கு ஃபோன் பண்றான்? யாரு? குடு. ஹலோ ஹலோ, இந்திரா லைன்ல இருக்கியா? இருக்கேன். சொல்லுங்க கௌதம். என்ன சொல்றது? வெறுனே அலைய விட்டுட்டு இருக்கியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். வருவ நான் வெறுக்கணும் தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ சொன்ன பப்ல போய் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். வரு வந்ததுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட இல்ல. கௌதம், நீ வரேன்னு தெரிஞ்சு அவ எஸ்கேப் ஆயிருப்பா. போதும், நிறுத்து. சும்மா அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இப்ப என்ன? உனக்கு நான் அவளை வெறுக்கணும், அதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அப்படிலாம் எனக்கு அவசியமே இல்ல கௌதம். ஏய், நடிக்காத. உன் நோக்கம் அதுதானே எனக்கு நல்லாவே தெரியும். இது பார், ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்திரா. நீ இப்படி வருவ பத்தி தப்பு தப்பா சொல்ல சொல்ல எனக்கு வரு மேல வெறுப்புலாம் வராது. எனக்கு அவ மேல ஈர்ப்பு தான் அதிகமாகும். உன் மேலதான் எனக்கு வெறுப்பு ஜாஸ்தி ஆகும். சீ, என்ன ஒரு சீப்பான வேலை பாக்குறேன். போன பை. என்னடி, என்னாச்சு? நேத்து நைட்டு அந்த வரலட்சுமியை பார்த்தோம்ல. யாரு? அந்த கௌதம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? ம், அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு பப்புக்கு போற விஷயத்த நான் கௌதம் கிட்ட சொன்னேன். இவன் அங்க போய் தேடி பார்த்திருக்கான் போல. ஆனா அவ உஷாரா இவன் வரது தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிருக்கா. அதான் அவன் நல்லவ, நீதான் தப்பானவன்னு என்ன திட்டுறான். இவனெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல. உனக்கு எதுக்கடி இந்த வேண்டாத வேலை? அவன் தாண்டி வரலட்சுமியை பத்தி ரொம்ப பெருமையா பேசினான். வரு ரொம்ப டீசென்டானவ, எந்த தப்பான ஆட்டிடியூடும் இல்லாதவ, அப்படி இப்படின்னு எதோ சொல்லிட்டு இருந்தான். நான் அதான் கோவத்துல சொல்லிட்டேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன கௌதம் கிட்ட போட்டு விட பாத்திருப்ப. ஏன் கல்யாணத்தை நிறுத்த பாக்குற? உனக்கும் கௌதம்க்கும் என்ன சம்பந்தம்? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இந்திராவோட அக்காவை தான் கௌதமோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. ஓஹோ, அக்கா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, தங்கச்சி தம்பிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு கௌதம நீ கரெக்ட் பண்ண பாத்திருக்க. அது முடியலன்னு உடனே இப்ப என்ன பத்தி பேசி ஏன் கல்யாணத்தை நிறுத்த பாத்திருப்ப நீ? உன்ன ஐயோ, ஏய் இந்திரா, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி உங்க கல்யாணத்தை நிப்பாட்டணும்லாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அவன் உன்னை பத்தி பெருமையா பேசி என்ன வெறுப்பேத்துறான். அந்த கோவத்துல தான் நான் சொன்னேன்,
மத்தபடி எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. தப்புதான். நான் எனக்கு என்னன்னு இருந்திருக்கணும். இது எல்லாத்தையும் தலையிட்டது என்னோட தப்பு தான். சாரி. ஓ போதுமா? சாரி கேட்டா விட்டுருவோமா? உனக்கு இன்னும் இந்த வருவ பத்தி முழுசா தெரியல. எனக்கு என்ன என்ன பத்தியே போட விட விட சொன்னா கேளு. வாய் விட்டு சும்மா இருக்க முடியாதா? சொல்லு. விடு. விடு. வரு அப்படி வா வரு. சொன்னா கேளு. வேண்டாம். கைய விடு. என்ன போட்டு கொடுத்து என் கல்யாணத்தை கெடுக்க பாக்குற. கைய உடைக்கிறேன். ஏய் விடு. சொன்னா கேளு வரு. விடு. என்னடி வரு. விடு விடுன்னு சொல்லிட்டே இருக்கேன். இன்னுமா கைய முறுக்குற? பொண்ணு உங்க ரிலேஷன் எனக்கு தெரியாது கௌதம். அவ என் ஃப்ரெண்டோட ரூம்மேட்டா இருக்கா போல. நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். அந்த பொண்ணு கேட்டா என்கிட்ட வந்து, ரெஸ்டாரண்ட்ல கௌதம் கூட நீ தானே இருந்தன்னு கேட்டா. நானும் கேக்குறாளேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஆமான்னு சொன்னேன். உடனே அவ என் கைய புடிச்சு இழுத்து, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணணுமா, உனக்கு கௌதம் கேக்குதான்னு சொல்லி உடனே அவ என் கைய புடிச்சு முறுக்கி உடைச்சிட்டான். கைய உடைச்சிட்டு கடைசியா என்ன பார்த்து, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா போயிடுன்னு சொல்லி மிரட்டுறா. இல்லைன்னா உன்னை அடிச்சே கொண்டுவன் மிரட்டுறா கௌதம். இது பத்தாதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கௌதம். அவ எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு என்ன மிரட்டுறா? ஒருவேளை உங்க எக்ஸாவ? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அண்ணியோட சிஸ்டர் அவ. அப்படியா? அவளுக்கு உங்க மேல ஒரு க்ரஷ் இருக்கு போல இருக்கு. அதனாலதான் என்ன இப்படி த்ரெட்டன் பண்றா. எனக்கு பயமா இருக்கு கௌதம். அவ நம்ம கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவா போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு கௌதம். அவளை பத்தி நீ ஏன் பயப்படுற? அவளுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வேண்டாம் கௌதம், வேண்டாம் கௌதம், ப்ளீஸ் அவளை எதுவும் செஞ்சிடாதீங்க. உனக்கு அவளை பத்தி தெரியாது. அவள் லேஸ்ல அடங்குற ஆள் இல்ல. அவளுக்கு உடனே கொடுத்ததான் புத்தி பண்ணு. நீ வா, பேக் எடுத்துக்கோ. நேத்து நாம எழுதின நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டல்ல? எடுத்துட்டேன்டா. எதையும் விடலல்ல? ஓகே. எப்படிடி? அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். பெரிய ரவுடியா? வரலட்சுமி கையை உடைச்சு வச்சிருக்க. உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு திமிரா?
நிலா முறைக்கிற? நீ முறைச்சா அவ பயந்துருவாளா? இந்த பாரு இந்திரா, எனக்கும் உனக்கு தான் சரியா வராது முடிவு பண்ணியாச்சுல. அப்புறம் நான் யாரை கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன? எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவளை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அவ எப்படி இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கோ. என்ன ஏதுன்னு கேட்க வந்த அவளை போய் கையை உடைச்சு வச்சிருக்க. எனக்கு ஒரு கோபத்துக்கு. இங்க பாரு கௌதம், அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம இங்க வந்து கத்திட்டு இருக்காத. நான் ஒன்னும் அந்த பொண்ணை எதுவும் பண்ணல. அவதான் என்னோட கைய வந்து. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாரு, எப்படிப்பட்டவன். வீட்டுல இருக்கவங்கள விட்டு வைக்க மாட்டேன். மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தப்படலாம் பேசுவேன். இவ்வளவு விட்டுருவியா? எனக்கு நல்லாவே தெரியும். சத்தியமா நீ தான் அவ கையை உடைச்சிருப்பேன்னு. உனக்கு அவ்வளவு திமிரு. நீலாம் அடங்கவே மாட்டல்ல.